Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு மிக முக்கியமான அப்டேட். மீண்டும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் போஸ்ட்போன் ஆயிடுச்சுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன், சாய்ஸ் ஃபில்லிங், சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே போஸ்ட்போன் ஆயிருக்கு. ரிப்போர்ட்டிங் டைம் முதற்கொண்டு மாறி இருக்குதுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் கூட 6ஆம் தேதி 3 மணி வரைக்கும், 6ஆம் தேதி மாலை 3 மணி வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொன்னால் என்ன சார் அப்படின்னா, ஒரு சிலர் டீம்டு செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஒருவேளை எய்ம்ஸ், ஜிப்மர் இந்த மாதிரி இதெல்லாம் செலக்ட் பண்ணாமல் விட்டுருப்பாங்க. ஸோ அப்படி செலக்ட் பண்ணாமல் விட்டுருந்தா அவங்க பேமெண்ட் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க, மீண்டும் ஆட் பண்ண முடியாது. இப்போ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னா இந்த ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். அப்போது டீம்டு செலக்ட் பண்ணுறா பண்ணிக்கலாம். அது 6ஆம் தேதி 12 மணி வரைக்கும் ரீசெட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்குதுங்க. பேமெண்ட் எப்போ பண்ண முடியும் அப்படின்னா 6ஆம் தேதி மாலை 6 மணி வரைக்கும், நாளைக்கு 6 மணி வரைக்கும் நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். யாராவது டீம்டு யூனிவர்சிட்டி பண்ண நினைச்சீங்கனாலும், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சில் பண்ண நினைச்சாலும் பண்ணிக்க முடியுங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது 7th மார்னிங் 8 AM வரைக்கும் இருக்குதுங்க. 7ஆம் தேதி காலை 8 மணி வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ண முடியும். சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது 6ஆம் தேதி நாளை இரவு 8 மணி, அது நாளைக்கு இரவு 8 மணியிலிருந்து 7ஆம் தேதி மார்னிங் 8 மணி வரைக்கும் 12 hours சாய்ஸ் லாக்கிங் பண்ண முடியும். நாளைக்கு இரவு 8 மணியிலிருந்து 7ஆம் தேதி மார்னிங் 8 மணி வரைக்கும் பண்ண முடியும். சாய்ஸ் லாக் பண்ணாமல் விட்டாலும் ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் லாக் ஆகிடுங்க. சீட் ப்ராசஸ் அப்படிங்கிறது 7ஆம் தேதி மார்னிங் இருந்து 8ஆம் தேதி 7th and 8th சீட் ப்ராசஸிங் நடக்குங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரிசல்ட், ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் அப்படிங்கிறது 9ஆம் தேதி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரிப்போர்ட்டிங் அப்படிங்கிறது 9ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18 ஒரு 10 நாட்கள் இருக்கு. இது இடையில ஹாலிடேஸ்லாம் வருது, அதனால நமக்கு 10 days டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ 9th ஆகஸ்ட்ல இருந்து 18th ஆகஸ்ட் வரைக்கும் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருக்கிறதுனால தமிழ்நாடு கவுன்சிலிங்கும் ரிப்போர்ட்டிங் டைம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். மறக்காம எங்கள் வீடியோஸ்க்கெல்லாம் லைக் பண்ணுங்க, எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.